இங்கே பாருங்கள். இப்போ இது என்னென்னா ஒரு மாட்டு பண்ணை. இப்போ மாடுனா மாடு அல்ல, அது செல்வம். ஆடுனா ஆடு அல்ல, அது நடமாடும் வைப்பகம், வங்கி, மொபைல் பேங்க்குங்கிறான். ஒரு ஆடு 50,000 60,000 70,000 வரைக்கும் போகுது. அப்போ 70,000 நான் வங்கியில் போட்டு வச்சிருக்கேன்னு பொருள். நான் சொல்லலை, அறிஞர் சொல்கிறேன். ஆடு மாடுங்கிறது நடமாடும் வங்கிங்கிறான், மொபைல் பேங்க்குங்கிறான். இப்போ இது கரும்புன்னு வச்சுக்கோங்க. கரும்பில் இருந்து பாருங்கள், பிரேசில் என்ன செய்யுது, எத்தனால் பெட்ரோல் தயாரிக்குது, வெல்லம் தயாரிக்குது. இப்போ ஆடு மாடு எல்லாமே நம்ம வளர்க்குறோம், இது எல்லாமே வளர்க்குறோம். இதன் மூலம் நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைகளை நான் கொண்டு போயிடுறேன். இப்போ மாடுனா மாட்டிலிருந்து என்ன செய்து வெறும் மாடுன்னு நினைக்கிறீங்க. இந்தியா அதிகமாக ஏற்றுமதி செய்து அந்நிய செலவணி ஈட்டுவது வந்து மாட்டுக்கறி ஏற்றுமதி தான். உங்களுக்கு தெரியும், பீஃப் எக்ஸ்போர்ட் ஹே இந்துஸ்தான் இஸ் நம்பர் 1 பிரதமர் சொன்னதே உங்களுக்கு தெரியும். மாட்டுக்கறி ஏற்றுமதியில் பாலில் நமக்கும் பிரேசிலுக்கும் சண்டை நடக்குது. அவன் ஒரு இடத்துல முதல்ல இருப்பான், நம்ம ஒரு இடத்துல முதல்ல இருப்போம். இது ரெண்டுல தான் பெரிய பொருளாதாரம் நம்ம ஈட்டுறோம். இப்போ பாலில் மிகப்பெரிய சந்தை இருக்குது, அதை நீங்கள் விளங்கணும். இப்போ சாராய பொருளாதாரத்தில் இருக்குது நம்ம அரசு, அது 50,000 கோடி. பால் வந்து 3 லட்சம் கோடி. நம்ம நிதிநிலையே 3 லட்சம் கோடி தான் பட்ஜெட்டே. அப்போ 3 லட்சம் கோடி நமக்கு பால் பொருளாதாரம் இருக்குது. அதை விட்டுட்டு நமக்கு பால் எங்கேருந்து வருதுன்னா ஆந்திராவிலேருந்து வருது. ஏன் நம்ம ஆடு மாடு அவமானம்? பால் குடிக்கிறது நல்லா இருக்குது, தயிர் சாப்பிட நல்லா இருக்குது, நெய் சாப்பிட நல்லா இருக்குது, வெண்ணெய் சாப்பிட நல்லா இருக்குது, எல்லாம் நல்லா இருக்குது. ஆனால் மாடு வளர்க்குறது அவமானமாக இருக்குது. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். ஆந்திராவிலேருந்து ஏன் ஆடு வளர்க்கல, அது அசிங்கம். ஆந்திரா முதலாளி உங்களுக்கு அப்படியே பாலை கறந்து அப்படியே கொடுத்துருவார். அவங்களுக்கு அவர் என்னென்ன கலக்கிறாருன்னு தெரியாது, இவன் என்னென்ன கலக்கிறாருன்னு தெரியாது. ஆவின் பால் விற்கிற அரசு எங்கன்னு யாராவது கேட்டியல? பால் வளத்துறை அமைச்சர் இருக்காரு, பால் இருக்குது, வளம் எங்கே இருக்குன்னு கேட்டியல? கால்நடைத்துறைக்கு அமைச்சர் இருக்காரு, கால்நடை எங்கே இருக்குன்னு கேட்டியல? பாருங்க, இது எப்படி செய்கிறோம்னா, நம்ம ஒரு பண்ணை ஒரு 2000-3000 ஏக்கரில் நம்ம போடுறோம் மாடு பண்ணைனா, அந்த பண்ணையில் வந்து காற்றாலை வச்சுக்கிறோம். அந்த மாடுகள் இந்த நின்று மேறதுக்கு மேலே சூரிய ஒளி தகடு போட்டுறோம். அப்போ 3 மாட்டுக்கு மேய்ச்சல் நிலம், சூரிய ஒளி மின்சாரம், காற்றாலை மின்சாரம், 3 பயன்பாட்டுக்கு அந்த நிலத்தை நான் எடுத்துகிட்டு வந்துடுறேன். நான் இது கற்பனையில் சொல்லலை, உலகம் பூரா இருக்கிறத உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். நமது சின்னம் விவசாயி. ஓட்டு பாருங்க ஓட்ட, அப்புறம் பாருங்க நாட்டை.